Just one man can shake the whole world. One person ஆவிக்குரிய ஆழ்ந்த அனுபவம் கிடைக்குது. டீப்பான மெசேஜ். ஆனால் உங்களுக்கு சுற்றி இருக்கிற இருள் பெருகிட்டே வருது, மிஞ்சி வருது. அந்த இருளை எப்படி நீக்கும்? அந்த இருள் எப்படி நீங்கும்? உங்களுக்குள்ள அவர் பிரகாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4:20 சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எதில் இருக்கு? பலத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை போதும். ஜஸ்ட் ஒன் வேர்ட், ஜஸ்ட் ஒன் வேர்ட். பயங்கரமான 2 நான் கிறிஸ்டியன் கிராமத்தில் பயங்கர எதிர்ப்பு. ஒரு கிறிஸ்டியனுக்குள்ள போக முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் தனராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவங்களுடைய சிஸ்டர் குடும்பம் இருந்துச்சு. அங்கே ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. அந்த கெமிக்கல் அவருக்குள்ளே போய் பிரெயினை பாதிச்சு சிஎம்சி மருத்துவமனைக்கு போய் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அவர் செத்து போயிட்டார். He was dead for 2 days. இப்போ பிணத்தை கொண்டு போகணும். பிணத்தை கொண்டு போகும்போது கொண்டு போகணும். டாக்டர்ஸ் were urging, நர்சஸ் were urging. எனக்கு கேட்குது ஃபோனில், எவ்வளோ நாள் பணத்தை வச்சுக்கிட்டு இருப்பேன், எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போன்னு சொல்லி. அவங்க சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சகோதரன் 2 பிள்ளைகளோடு இருக்கிறவர் இறந்துட்டார், இறந்து 2 days ஆச்சுன்னு சொல்லி. நான் ஃபோன் எடுத்து சொன்னேன், தன்ராஜ், how long you are sleeping? நீ எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்ப? ரைஸ், அவ்வளோதான் சொன்னேன். டெட் பாடி கேம் பேக் டு லைஃப் பிஃபோர் டாக்டர்ஸ், பிஃபோர் எவ்ரிபாடி. அப்புறம் அவங்க என்கிட்ட வந்தாங்க, சாட்சி சொல்லியிருந்தாங்க. ஐயா, உங்களுக்கு 2 லட்சம் ரூபா காணிக்கை கொடுக்கணும் ஆண்டர் சொன்னார்னா. நான் கேட்டேன், உங்கள் பக்கத்து கிராமத்தில் யாராவது கிறிஸ்டியன் இருக்காங்கன்னு கேட்டேன். இல்லைன்னாங்க. சரி, அந்த 2 கிராமத்தில் போய் 2 சர்ச் நிறுவுங்க அப்படின்னு. என்ன சொன்னேன்? அதே மாதிரி 2 சர்ச்சை நிறுவினாங்க. ஒவ்வொரு சர்ச்சிலும் இப்போ 150 பேர் இருக்காங்க. That is the power. That is the power. என்னை பொறுத்தளவில் ஒரு மிரக்கல் நடக்கணும்னா நான் ரொம்ப பேச மாட்டேன். ஜஸ்ட் ஒன் வேர்ட் which can shake the whole world. இன்னொரு வீல் சேர்ஸ் நடக்க வச்சிருக்கேன். 4 பேர் கண்ணையில் கண்ணூர் வாங்கியிருக்கார். 9 இன்ச்சு காலை தொடைய காலா மாற்றிருக்கார். இதே விட எவ்ரிதிங். ஸோ ஹாஸ்டல் சொன்னது போல சுவிசேஷம் பேச்சில் இருக்கக்கூடாது, சுவிசேஷம் பலத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் சபையில் வளரும். அப்போஸ்தலர் 9:31, அப்பொழுது சபைகள் சமாதானம் பெற்று வளர்ந்து பெருகின. சபை அப்படின்னு சொல்லும்போது இது கேதரிங், கர்த்தருடைய கூட்டம், கர்த்தருடைய ஆலயம். யோவான் 2:21 இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை குறித்து ஆலயம் என்று சொன்னார். You are a living church of God. இந்த சர்ச்சில் உட்காந்துங்க நீங்கள் எல்லாருமே ஒரு ஆலயம். ஸோ இந்த ஆலயத்தை தேடி தான் மக்கள் வரணும், நீங்கள் தேடி போகக்கூடாது. அபிஷேகம் பெற்றப்போ முதல்ல எங்கள் வீட்டுக்கு
பெரிய மந்திரவாதி வந்தான். அவனை நாங்கள் எதுவுமே பேசலாம் போன்னு தெரியாது. என்னை விட பவர் இங்கே இருக்குன்னு சொல்லி உள்ள வந்து பேயெல்லாம் ஓடி தானே ஓடி அவன் மனம் திரும்பிட்டான். ஹல்லேலூயா. Just a shadow, just a presence is a temple of God. நான் இந்தோனேஷியா போனப்போ பாஸ்டர் மாடியில் ஒரு மீட்டிங், 600 பீப்புள் வந்திருக்காங்க, எல்லாம் காலேஜ் பீப்புள். மற்ற மீட்டிங்கில் 12,000 30,000 வரும். அங்கே சர்ச் கிடையாது, அளவு கிடையாது, 2-3 சர்ச் தவிர ஹாலில் தான் வைப்பாங்க. ஸோ நான் மேலே ஏறுறேன். 3 பேர் எங்களை பார்த்து கிண்டல் அடித்தாங்க. என்னையும் என்னோட அசனை பார்த்து கஞ்சை அடித்து ஊசி போட்டு கிண்டல் அடித்தாங்க. நான் 2வது மாடியில் போய் கீழே அவங்கள ஒரு பார்வை தான் பார்த்தேன். 3 நாள் கழித்து பாஸ் சொன்னார், 16 வருஷம் மனம் திரும்பாத அந்த கழுதைகள் இன்றைக்கு ஞானஸ்நானத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா. Just a look, that's enough. Just a look. அதே போல அந்த மீட்டிங்கில் முஸ்லீம்கள் கிறிஸ்டியன் தான். அந்த கூட்டம் முடியும் போது ஒரு முஸ்லீம் பொண்ணு என்னுடைய இந்த கோட்டை பிடிச்சு அழுதுச்சு. அந்த பசங்க அழுதான், ஏன் பாடுறீங்கன்னு. உங்கள் பக்கத்தில் நாங்கள் ஜீஸை பார்த்தோம் அப்படின்னாங்க. அந்த ஜீஸ் எங்களுக்கு தருவீங்களான்னு கேட்டான். நான் தர முடியாது, நான் 17 வருஷம் இயேசுவை பார்த்து அழுதேன். என் வாழ்க்கை ரொம்ப துயரமான வாழ்க்கை. தேவன் பின் வெள்ளமேர் புக்கில் படிங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் பட்ட பாடு ஒருவரும் அனுப்பிச்சிட முடியாது, அவ்வளோ பாடன்னு வச்சு. ஸோ பாஸ்டர் மாறி என் ரொம்ப நேசிப்பார். ஐயா தொந்தரவு பண்ணாதீங்க, ஐயா பசிக்கு சாப்பிட போகணும் அப்படின்னா. ஸோ பசங்க எல்லாமே காலேஜ் படிக்கணும் போயிட்டாங்க. ஒரு பிள்ளை முஸ்லீம் பிள்ளை மட்டும் விடாமல் பிடிச்சிருந்து, கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க ஜீசஸ் எனக்கு வேணும் அப்படின்னு. வேண்டாம் வழியா, சரி ஜீசஸ் நான் கேட்குறேன், யோவான் 15:15, இனி உங்களை நான் சீஷன் என்று அழைக்க மாட்டேன், சிநேகிதர் என்று அழைப்பேன். ஸோ சிநேகிதனுங்கிற முறையில் அப்பாட்ட கேட்குறேன். அப்பா வீட்டுக்கு வருவார்னு சொல்லிட்டு 6 மாதம் கழிச்சு அந்த சபைக்கு போகும்போது ஏகப்பட்ட முஸ்லீம்கள் அந்த சபையில் சேர்ந்துருந்தான். என்னன்னு கேட்கும்போது நான் மீட்டிங் முடிச்சிட்டேன், போயிட்டேன். அந்த பிள்ளை சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது ஜீசஸ் ஏற்றமா வந்தார். பாப்பா கையை பிடிச்சிட்டு உன் வீடு எங்கன்னு கேட்டார். பாப்பா கூட்டிகிட்டு போச்சு. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா ஸ்பைனல் கார்டில் கேன்சர் வந்து புழு வச்சுட்டு. அப்போ ஜீசஸ் பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, தங்க நான் முதல்ல என் கையை வைக்கிறேன், அதுக்கு மேலே நீ உன் கையை வைனார். கை தான் வச்சாங்க. 3000 புழுக்கள் அவருடைய பாடி விட்டு வெளியே வந்துச்சு. அது அந்த பாட்டில் காமிச்சாங்க எனக்கு. அந்த அம்மா ஹீல் ஆயிட்டாங்க, எளிமை நடந்துட்டாங்க. 2 வீக்ஸில் சாரவங்க எளிமை நடந்துட்டாங்க. ஸோ அந்த அம்மா மூலம் 10 கிராமங்களில் முஸ்லீம்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. திஸ் இஸ் த காஸ்பல். ஹல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். பாம் 1:11, ஆதியாம் 1:28, பெருக்கத்தின் ஆண்டவர். மத்தேயு 13:8, ஆதியாம் 26:12, அவர் உங்களை பார்த்து நீ பலுகை பெருகுவாயான்னு சொல்றார். ஹல்லேலூயா. பலுகை பெருகுவாயாக. நீங்க மட்டும் மோட்சத்துக்கு வந்தா போதாது, உங்க சுத்தி இருக்க இடத்த பாருங்க, யோசித்து பாருங்க. உங்க பாண்டிச்சேரியில்
கிறிஸ்தவ எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு யோசித்து பாரு. சீஷர்கள் ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கான மக்களை கர்த்தரிடமாய் திருப்பினார்கள். அல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன? சபைகள் சமாதானம் பெற்றது. ஆமென். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம். அவர் சமாதான காரணம். மிக 5:5 சமாதான பிரபு. ஏசாயா 9:6 அவர் கொடுக்கும் சமாதானத்துக்கு முடிவு இருக்காது. அந்த சமாதானம் எப்பொழுது வரும்? நம்முடைய சத்துருக்கள், இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை காணும் போது சபை பெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 9:2 இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4:14 இயேசு கிறிஸ்து தாமே ஒளியாக இருந்தார். I am the light of the world. யோவான் 8:12, யோவான் 9:5. He said, I am the light. The darkness never overcome me, even comprehend. இருளாந்து என்னை பற்றி கொள்ளவில்லை. ஸோ நீங்கள் எப்படி பைபிள் படிக்கணும்னு தெரில. எனக்கு பைபிளில் நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இயேசுவா பார்க்கணுன்னு 17 வருஷம் ஆளுது. 29 உங்களை பார்க்குற மாதிரி பார்த்தேன். மகிமையாக இருந்தார், அழகாக இருந்தார். ப்ளூ கண்ணு, டைமண்ட் பாடி, இங்கே தான் காய இருந்துச்சு. அப்போ நான் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் சொல்ல நான் விரும்பலை. நீங்களும் அப்படி பண்ணிடுவீங்க. அவர் வந்தார், என்னுடைய தூக்கு கயிறு காணாமல் போச்சு, சயனுக்கு அந்த தட்டு காணாமல் போச்சு, டேபிள் காணாமல் போச்சு, ஸ்டூல் காணாமல் போச்சு. தம்முடைய மடியில் என்னை உட்கார வச்சார், என் கண்ணீரை துடைச்சார். அவட்ட நான் கேள்வி கேட்டேன், நீங்கள் எப்படி 5000 பேருக்கு பேசுனீங்க? எனக்கு 50 பேர் பேசினா கூட மைக் வேண்டியிருக்கு. 5000 புருஷன்னா அங்கே 22,000 பேர் வந்திருக்காங்க. அப்போ ரோமன் கவர்னர் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சமயம் ஏசப்பாட்ட 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 3 லட்சம் பேருக்கு அவர் பேசியிருக்கார். நீங்கள் என்னைக்கா நான் கேட்ட கேள்வி கேட்டிருக்கீங்களா? நமக்கு பேச மைக் வேணும். அவர் 22,000 பேருக்கு எப்படி பேசினார்? அப்போ அவர் சொன்னார், தங்கம், யோவான் 6:62 நான் சொல்லும் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. அது ஆளாலையா போகும், கடைசி மனுஷன் கேட்கும் வரை. ஹல்லேலூயா. அப்புறம் நான் கேட்டேன், 3 நாள் இரவும் பகலும் பிரசங்கம் பண்ணீங்களா? ஏன்னா சீனாவில் நீங்கள் போனீங்கன்னா 12 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். உங்களுக்கு பைபிள் கிடையாது, யாரோ ஒருத்தர் தான் இருக்கும். மார்னிங் 7லேருந்து நைட்டு 8 மணிக்கு பிரசங்கம் பண்ணணும். இல்லைன்னா இங்கே பிரசங்கம் இல்லை. சைக்கிளில் பணம் கொண்டு வருவாங்க, எழுப்பணும். எப்படி நம்ம எவ்வளோ தூங்கிட்டு இருக்கோம்ல, சைக்கிளில் பிணம் கொண்டு வருவாங்க, பிணத்தை நீங்கள் எழுப்பணும். அதான் கண்டிஷன். ஸோ ஜீசஸ் என்ன சொன்னார், தங்கம், சங்கீதம் 36:9 படிச்சானார். In his light we see the light. In his light we see the light. ஸோ 6 மணி ஆனால் ஜீசஸுடைய பாடி பிரகாசமாகும், ஒளியாக மாறும். அந்த ஒளியில் யோவான் 6:6 22,000 பேர் டே அண்ட் நைட் அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு பிள்ளை கூட ஆடலை, ஒரு பிள்ளை பேசலை, ஒரு பிள்ளை தூங்கலை. அந்த வனாந்திரத்தில் ஒரு நட்டோக்காலி வரல, ஒரு தெள்ளுப்பூச்சி வரல, ஒரு பூரான் வரல. 3 நாள் அப்படியே பின் டிராப் சைலன்ஸ் கேட்டிருக்காங்க. இதை பார்த்த கவர்னர், ரோமன் கவர்னர் பப்ளியஸ் டெர்ட்டிலியஸ் எழுதியிருக்காங்க, He is the light of the world. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே தமிழை விளம்பரப்படுத்தலை, என்னபடி சொல்லாதுன்னு சொன்னார். But he was the light.
இன்றைக்கு நீங்க ஒவ்வொருவரும் சபை, உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கிறதா? உங்க வீட்டுல சமாதானம் இருக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏசாயா 32:18, என் ஜனம் சமாதான தாவரணில் குடியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதான சபைக்கு எப்படி வந்துச்சு? சபையின் சத்துருவை கர்த்தர் சந்தித்த போது சபைக்கு சமாதானம் வந்தது. அப்போஸ்தலர் 8:2-4 படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 22:4-5 படிங்க. அப்போஸ்தலர் 26:9-10 பாருங்க. நான் சபையை துன்பப்படுத்தி நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான மக்களை சிறைப்பிடித்து மரிக்கும் வரைக்கும் கொடுமைப்படுத்தினேன் சவுல் சொன்னான். சீறி பாய்ந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனையும், இயேசு உயிர்த்தெழுந்தார் சொன்னவனையும் அடித்து கொலை செய்தேன், குடும்பத்தை நாசப்படுத்தினேன், பிள்ளைகளை கீறி போட்டேன். ஆனால் தமஸ்கு போற வழியில் அவர் காட்சியளித்தார். என்னை பார்த்து கேட்டார், முள்ளில் உரைக்கிறோம் கடினமா, நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. டெஸ்டமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபாரெவர். நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நடக்கிற அத்தனை அற்புதங்களும் இன்றைக்கும் நடக்கிறது. அல்லேலூயா. நம் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமென், ஆமென். I am that I am. அன்றைக்கு நான் எப்படி இருந்தேனோ இன்றைக்கும் அப்படியே இருக்கிறேன். அல்லேலூயா. சவுதி அரேபியா பைபிளை தொட்டா சீவிடுவான். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்னா சீவிடுவான். அந்த சவுதி பிரின்ஸ், இதுக்கு முந்தின பிரின்ஸ், சுமார் 57 ஆண்டுகள் சவுதி அரேபியாவை நடத்தினவர். கிங் இஸ் a கிங். அவளுக்கு கோல்டுங்கிறது நம்ம ஊர்ல 10 ரூபா மாதிரி. அவருடைய மாளிகை மட்டும் 60 ஏக்கர் லேண்ட்ல இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சு? அவ்வளவு கோல்டு. பாத்ரூம் கோல்டு, எல்லாமே கோல்டு. அவருக்கு பிரின்ஸ், அவருடைய பிள்ளைகள் இருப்பாங்க, பிள்ளைகளை வாரிசு பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு நாள் வாரிசு பிள்ளை மாலிக், அவருடைய பையன், நல்லா படிக்க, இவ்வளோதான் படிக்க வைப்பாங்க, படிக்க வச்சு இங்கிலாந்துக்கு போனப்போ அங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் கிடியன்ஸ் பைபிள் இருந்துச்சு. அந்த கிடியன்ஸ் பைபிளில் எடுக்கும்போது அவங்க இதில் பழிக்கு பழி, கல்லுக்கு கல், கண்ணுக்கு கண்ணு, கைக்கு கை. ஆனால் இங்கே உன் சத்துருக்களை சிநேகிப்பாயாக, அந்த வேர்டை பார்த்து மறந்துடும். மாலிக் இயேசு ஏற்றுக்கொண்டான். இது கிங் தெரிய வந்துச்சு. அவனை சீவிட்டார். தாம் பெத்த பையனே சீவிட்டார். நாட்கள் கடந்தது. ஒரு நாள் என்னதான் மனசாட்சி இருக்கு இல்லையா, மாலிக் காட்சி அளித்தான். இயேசுவோடு காட்சி அளித்தான். மாலிக் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் மன்னிச்சிட்டேன், நான் பரலோகத்தில் இருக்கேன், நீ இதை வெட்டினதுக்காக நான் வருத்தப்படல, நீ தான் வருத்தப்படணும். சீக்கிரம் சவுதி அரேபியா முழுவதும் இயேசுவின் நாடாக மாறும். ஜஸ்ட் ஒன் soul. Can you imagine? ஆனால் உங்க எழுப்புதலுக்காக நான் சொல்றேன், உங்க எழுப்புதலுக்காக சொல்றேன். நீங்க உங்களை சாதாரண மக்கள் நினைக்கக்கூடாது. The power of God is in you. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். நம்ம எழும்பணும், பிரகாசிக்கணும். மற்ற கிறிஸ்துக்கு விரோதமான இந்த கீழே நாடுகளுக்குள்ள நாம் அவரை பிரகடனம் பண்ண வேண்டும். ஆமென். சென்ட் காலன் லூதரன் திருச்சபை சார்ந்தவர். போப்புடைய உபத்திரத்துக்கு அதுக்கு முன்னாடி
உபத்திரத்துக்கு பயந்து இங்கிலாந்துக்கு ஓடி போனார். ஓடி போகும்போது ஆண்டவர் சொன்னார், அவங்களாம் ஹோலி ஸ்பிரிட்லாம் இப்போ இல்லை, நீ சுவிட்சர்லாண்டுக்கு போ அப்படின்னா. சுவிட்சர்லாண்டுக்கு வேற பேர் இருந்துச்சு. அப்படி 4 பேர் போனாங்க. போகும்போது சுவிட்சர்லாண்டில் 66,000 கரடிகள் இருந்துச்சு, பனி கரடி. இவர் போன உடனே கரடி பாஞ்சிச்சு. இவர் கரடிட்ட என்ன சொன்னா தெரியுமா, இந்த பாரு, நீ தான் எனக்கு கீழ்ப்படின்னு மொழிய, நான் உனக்கு கீழ்ப்படி அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்காரு, மிருகங்களை ஆண்டு கொள்வாயின்னு சொல்லியிருக்காரு. வாயை மூடு, மணந்தால் படியிடு, மன்னிப்பு கேளுனார். கரடி பேசிச்சு. கரடி மணந்தால் படிடுச்சு, மன்னிப்பு கேடுச்சு. மன்னிச்சா போதாது, உனக்கு தண்டனை. எல்லா இடத்துலையும் பனி இருக்கு, போய் மீன் எடுத்துட்டு வா அப்படின்ச்சு. அதுக்கு தான் தெரியும் பனிக்குள்ள மீனுங்க. மீன் எடுத்துட்டு வந்துச்சு. காஞ்ச மரத்தை எடுத்துட்டு வந்துச்சு. சரி, உன் வேலை முடிஞ்சிச்சு. இனிமேல் சுவிட்சர்லாண்டுக்குள்ள ஒரு கரடி கூட இருக்கக்கூடாது. அத்தனை கரடிகளும் ஒரே இரவில் போயிட்டு. ராஜா கோபம், நான் வேட்டையாட வேண்டிய மிருகங்கள்லாம் இவன் என்ன பண்ணிட்டான், அழிச்சிட்டான்னு சொல்லி அவனை கூப்பிட்டார். இங்க பாரு, சுவிட்சர்லாண்டில் 22,000 குறி சொல்லுகிற கோயில் இருக்கு. அவ்வளோ பேரை கூப்பிட்டு உனக்கு செய்வனை வச்சு உன்னை கொல்லுவேன்னு சொன்னார். அது கேலன் சிரிச்சார். சேலஞ்சா அப்படின்னார். 10 நாள் டைம் தரேன்னார். 10ஆம் நாள் 22,000 உள்ள போச்சு. சுவிட்சர்லாந்து இயேசுவின் நாடாய் மாறுச்சு. Just one man can shake the whole world. One person. ஆவிக்குரிய ஆழ்ந்த அனுபவம் கிடைக்குது. டீப்பான மெசேஜ் இருக்கு. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற இருள் பெருகிட்டே வருது, மிஞ்சி வருது. அந்த இருளை எப்படி நீக்குவீங்க? அந்த இருள் எப்படி நீங்கும்? உங்களுக்குள்ள அவர் பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி சம்பவங்களை படிங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்துக்கு போறீங்க, பலவான கட்டுங்க. முதல்ல யார் அந்த பலவான்? யோசித்து பார். ஒவ்வொரு இடங்களுக்கு நான் போறேன், அருமையான பாஸ்டர் மாதிரி மக்கள் அரேஞ்ச் பண்ண. அப்போ முந்தி நாங்கள் தான் செலவழிச்சோம். இப்போ நீங்கள் தான் என்னுடைய கூட்டம் அரேஞ்ச் பண்ணோம். நான் பண்ண மாட்டேன், நான் வருவேன். ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாண்டிச்சேரி பலவான் என்கிட்ட வருவான். தீர்க்கசியா இருந்தால் கண்டிப்பாக வருவான், கண்டிப்பாக போராடுவான். நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிக்க வேண்டாம், நான் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தாவின் கிரியை. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும், நீதி, சமாதானம், பரிசுத்தாவினுடான ஆறுதல், மகிழ்ச்சி. சபைகள் சமாதானம் பெறும்னா இந்த இடத்தை ஆட்கொள்கிற சத்துருவை நாம் ஜெயிக்க வேண்டும். அந்த சத்துரு யாருன்னு நாம் அறிய வேண்டும். ஸோ நம்முடைய சபை வளர கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். ஆனால் பலவான நம்ம கட்ட போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 15:18 வாசிங்க. புறச்சாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு அற்புத அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவாவின் பலத்தினாலும் அற்புத அடையாளங்கள், பரிசுத்தாவினுடைய பலம். அற்புதம் நடக்கும்போது அந்த குடும்பமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்.
Praise the Lord. எவ்வளவு கடுமையான குடும்பம் இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான ஆளா இருந்தாலும் அந்த குடும்பம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும். Praise the Lord. Praise the Lord. நான் கான்பூருக்கு முதல்ல போனப்போ என்னை யாருன்னு யாருக்கும் தெரியாது. போனேன். மீட்டிங் முடிச்ச உடனே தனிச்சவத்துக்கு வந்திருந்தாங்க. thousands ஆஃப் பீப்புள் வந்திருந்தாங்க. சுசில் பாய்னு ஒருத்தன் வந்திருந்தான். அவனுக்கு தொட இவ்வளோதான், 9 இன்ச்சு தான். அவளை க்ரச்சஸ் போட்டு நடந்து வந்தான். நான் அவன்கிட்ட சொன்னேன், பா சுசில், நீ தீவிரவாதி தானே அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஆக்சுவலாக வேவ் பார்க்க வந்தேன் அப்படின்னா. ஆனால் இங்கே நடந்த பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சரி, நீ கிறிஸ்தவங்களாம் அடிக்கிறல்ல, கிறிஸ்தவங்களை எல்லாத்தையும் விரோதிக்கிறல்ல, உனக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூப் இருக்குல்ல, சரி, நீ இவ்வளோ நாள் சூரிய கடவுள் அந்த கடவுள் கும்பிட்ட, உன்னுடைய காலை 9 இன்ச் தொடைய யாராலாவது வளர்ச்சி அடைய செய்ய முடியுமா? நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா நான் பிராமின் வீட்டில் இருந்திருக்கேன். ரிக்வேதம், யஜூர், சாமர்வனம் இதிலெல்லாம் இயேசு இப்படி எழுதியிருக்கு. நீ ஒன்றும் தப்ப முடியாது. அவன் கேட்டால், நீங்கள் மருத்துவ டாக்டர், உங்களுக்கு இது எப்படி தெரியும்? அதெல்லாம் கேட்காத. உன்னுடைய வேதங்களையும் நீ நியாயம் தரு. சார், இனி கிறிஸ்தவனை அடிக்காத, துன்பப்படுத்தாது. நீ வீட்டுக்கு போய் இளநேரான்னு 3 மணி நேரம். சரி, இயேசுவின் ரத்தம் செய்யுன்னு சொன்னான். நான் கிறிஸ்தவனை துன்பப்படுன்னு மன்னிக்கணும், வேற ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. நீ வீட்டு வாசல் போகும்போது அந்த கிரச்சஸ் தானே கீழே விழும், 9 இன்ச்சு தொட காலா வளரும்னு சொன்ன. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுல் இவ்வளவு ஹிந்துஸ். யார் கொண்டு வந்தானா? இவன் கொண்டு வந்திருக்கான். இவருக்கு கால் வளர்ந்துச்சு. அல்லேலூயா. புருஷன் குடிச்சு போட்டு அடிக்கிறான், திட்டுறான், சமாந்தத்தை எடுத்து போடுறான், உன் ரிட்டையர் பணத்தெல்லாம் செலவழிச்சிடறான். கோபம் பிச்சுக்கிட்டு வருது இல்லையா? அந்த காலத்துல பெண்கள் பேசாமல் இருப்பாங்க. இப்போ எல்லாம் ஈக்குவல் ஆயிட்டாங்க. மனைவிட்டு அடி வாங்குற புருஷன் மாதிரி தான் ஜாஸ்தி. அப்படிதான் ஆம்பளைகள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா? அடி பின்னி எடுத்துருவாங்க. ஆனால் அவங்க அடிக்கிறாங்களோ நீங்கள் அடிக்கிறீங்களோ? பதிலுக்கு அடிக்கலாமா? பத்தியா, பெண்கள் உடனே அடிக்கூடாதுங்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க நம்மளை அடிக்கலாமா, நம்ம அவங்கள அடிக்கக்கூடாதா? ஏன்னா அவங்க அடித்தா வலிக்காது. வலிக்கும், ஆனால் பெண் மெல்லிடைய விட்டுரு. அப்படிதானே? அப்படிதானே ஆம்பளைகள். என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் தேவனுக்கு பயப்படும் போது உங்கள் பிள்ளைகளையும் தேவ பயில வளர்க்கும். வாட்ஸ்அப் தொடாதுன்னா தொடக்கூடாது, யூடியூப் பார்க்கானா பார்க்கக்கூடாது, தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன. அல்லேலூயா. எங்கே போனாலும் கர்த்தருக்கு பயப்படணும். காணிக்கு ஏமாற்றக்கூடாது. ஒழுங்காக வர்ற எல்லாத்தையும் தசமாக எடுத்து வைக்கணும். ஆமென். அதுக்கு மேலே எடுத்து வைக்கணும். எனக்கு வருமானமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. 50 ரூபாயில 8 ரூபா ஆண்டுக்கு எடுத்து வச்சேன், இன்னைக்கு லட்சமாக எடுத்து வைக்கிறேன். அல்லேலூயா. ஸோ பயம், தேவனுக்கு பயப்பட பயம். கடைசியா பரிசுத்தாவின் ஆறுதல். ஆமென். ஹோலி ஸ்பிரிட் இருக்க இடத்துல 2 Corinthians 3:16 படி விடுதலை உண்டது. கர்த்தரே ஆவியானவர். ஆமென். அவரே சிருஷ்டி கர்த்தர். எரேமியா 32:27. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நோ நோ. லூக்கா 1:37. தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கூடும். அவருக்கு பேர் அதிசயமானவர். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் இடத்துல நிச்சயமாய் உன் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும். உன்னை சுற்றி ஒரு அதிசயம் நடக்கும். பெரிய காரியத்தை நீ காண்பாய்.
ஐயோ செய்வனை வச்சுட்டான், ஐயோ ஏவல் வச்சுட்டான், ஐயோ. எதுக்கு ஐயோ? எதுக்கு ஐயோ? எதுக்கு பிசாசுக்கு பயப்படுறீங்க? வைக்கிற வையி, உன் கை வலிக்க வையி, எவ்வளோ வைக்கணுமோ வையி. பட்டு போட எரிக்கிறியா எரி, நம்பூரைய கூப்பிடுறியா கூப்பிடு, கோழி கொஞ்சம் வெட்டி வைக்கிறியா வெட்டி வை. எனக்கு ஈஸி ஒரு சூப் கிடச்சிது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் ஒன்றும் பயப்படவே மாட்டேன். முட்டை எரியிறியா, அன்னைக்கு ஒரு ஆம்லேட் கிடச்சிச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வைப்பான், என் வீட்டுக்கு இருக்க வைப்பான் பாரு, எத்தனை வைப்பான். என்னுடைய பைக்கிலே கருப்பு கயிறை கட்டி காலையும் வைப்பான். அதை வச்சுட்டு பைக்கு ஆஃப் ஆதான் நான் விடுறேனான்னு பார்த்துட்டே இருப்பான். நான் மாடி ஏறுவேன். ஒரு நாள் பார்த்தேன், கிளவி வச்சிருச்சு, நாசமா போ அப்படின்ச்சு. நான் ரெண்டாவது மாடி இருந்து அல்லே லூயானே, புருஷன் இறந்துட்டான். இவன் ஆசிரிக்கு போயிடான், முடிஞ்சு போச்சு. நான் ஒன்று, நான் பயந்தா தானே, நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஐயோ பூஷிக்காயம் மிதிச்சிட்டேன், ஐயோ. பயப்படுற நரகத்தில் தள்ளப்படுவார். புரியுதா? சபையின் மக்களே, இனிமே ஒழுங்கா சுவிசேஷ ஊழியது போது முன்னாடி கர்த்தருடைய சமையல காத்திருக்கணும். மினிமம் 6 to 8 hours காத்திருக்கணும். அவர் வருவார், வந்து சொல்லுவார், அற்புதத்தை செய்வார். கண்ணீரோடு விதைக்கிறவர் எம்பரத்தோடு அறுப்பார். ஆமென், ஆமென். முதலாவது உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கணும், உங்க வாழ்க்கை தேவ பயம் இருக்கணும், உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். உங்க மனசாட்சி உங்களை குத்தக்கூடாது. மனசாட்சி குத்துனா சமாதானம் இருக்காது. மனசாட்சி குத்தக்கூடாது. சமாதான பிரபு உங்களுக்குள்ள இருக்கணும். அவர் இருக்கும்போது அவர் பெரிய காரணம் செய்வார்.